வணக்கம், இது வன்னி தமிழ் ப்ரோ. நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில் அக்கராயன் குளம் தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இது 13ஆம் நூற்றாண்டில் அக்கராயன் மன்னனால் இந்த குளம் கட்டப்பட்டிருக்குது. இந்த குளம் தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அக்கராயன் குளமானது இலங்கையின் உலர்வலய வடமாகாண கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி பிரதேச சபைக்குட்பட்ட KN 5 கிராம சேவையாளர் பிரிவுக்கு உட்பட்டது. இது கிளிநொச்சிக்கு தென்மேற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இக்கிராமத்தின் பெயரிலேயே இங்கு குளம் அமைந்துள்ளது. இது 13ஆம் நூற்றாண்டில் வன்னியை ஆண்ட தமிழ் மன்னன் அக்கராய மன்னனால் கட்டப்பட்டது. இங்கு குடிப்பெரம்பல் உருவாக்கப்பட்ட போது அரசாங்க மருத்துவமனை, அக்கராயன் மகா வித்தியாலயம் போன்ற மக்களுக்கான தேவைகளும் சமய வழிபாடாக கிறிஸ்தவ மற்றும் இந்து கோவில்களும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அக்கராயன் குளத்தின் நீர்ப்பாசனம் முக்கிய காரணமாக உள்ளது. வரப்பு உயர நீருயரும், நீருயர பயிருயரும், பயிருயர மக்கள் உயர்வார்கள் என்பது போல் மக்கள் அக்கராயன் குளத்தின் மூலம் உயர்ந்தார்கள். இந்த குளத்தின் நீரேந்து பரப்பு 17 ஏக்கராக காணப்படுகிறது. இக்குளத்தின் ஆழம் 21 அடி அகலமும் இதன் அணைக்கட்டின் நீளம் 5600 அடி நீளமானதாகவும் இக்குளத்தின் மண் களித்தரையாக காணப்படுகின்றது. இக்குளத்தின் சூழல் மிக இயற்கையான மரங்களால் சூழப்பட்ட காடு. இங்கு பாலை, வீரை, முதிரை ஆகிய பெரும் மரங்களும் சிறிய பச்சை காடுகளான சூறை, மஞ்சவர்ணா, அலம்பல் போன்றவையும் செடிகொடிகளாக மருத்துவ மூலிகைகளும் நிறைந்துள்ளன. நீலவம், செந்தாமரையும் அழகு மலர்களாக சூழவுள்ளது. இக்குளத்திற்கான நீர் ஆதாரம் மழை நீரே அக்கராயன் ஆற்றுப்படுகை மூலம் கிடைக்கின்றது. இன்னும் மழைக்காலங்களில் வெளியேறும் மேலதிக நீர்கள் மண்டைக்கல்லாறு கனகராயன் குள ஆற்றுப்படுகை மூலமாகவும் மேலும் முருகண்டி குளத்திலிருந்தும் நீர் கிடைக்கின்றது. இக்குளமானது ஏனையின் வீதிக்கும் A32 நெடுஞ்சாலைகளை இணைக்கும் திருமுருகண்டியில் இருந்து A32 வீதியில் வெண்ணேறு குளம் இடையில் அக்கராயன் என்ற கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்திலே இந்த குளமும் அமைந்துள்ளது. இந்த குளம் கட்டப்பட்ட நோக்கம் மக்களின் குடிப்பெரம்பலுக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் மேலும் இதன் எல்லைக்குள் விரிவாக்கம் பெற்று கோனாவில் ஸ்கந்தபுரம் ஜூனியங்குளம் என்று குடிப்பெரம்பல் நிர்ணயிக்கப்பட்டு மக்கள் வாழ்விடங்கள் விவசாய நிலங்களாக வழங்கப்பட்டு வாழ்கின்றனர். இக்குளத்தின் முதல் பயனாக 1819 குடும்பங்கள் விவசாயத்தை மேற்கொண்டனர். முதன்மை பயிராக நெற்செய்கை உள்ளது. மீட்டுக்காணிகளில் நிலையான பயிர்களாக தென்னை, பனை, மா, பலா, வாழை போன்றவையும் தனிப்பயிர்களாக உளுந்து, கவுப்பி, எள்ளு, குரக்கன் பயிர்களும் பயிரிடப்பட்டன. அக்கராயன் குளமானது மீன்பிடிக்கும் தொழிலுக்கும் உரிய இடம். இதில் தம் விவசாய நேரம் போக மீன்பிடிப்பதை ஆதாரமாக கொண்டு வாழ்கின்றார்கள்.
இந்த குளத்தில இருந்து வெள்ளப்பெருக்கானது 1981, 1984, 1998, 2001 ஆகிய காலங்களில் ஏற்பட்டுள்ளது. குளமானது பராமரிக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகின்றது. ஆற்றுப்படுகையின் மூலமாக நீர் கொண்டு வருவதால் குளம் தூர்ந்து போகும் நிலை ஏற்பட்டால் தூர்வார வேண்டியது எங்களுடைய கடமையாக காணப்படுகிறது. அணைக்கட்டுகள் கண்காணிக்கப்பட வேண்டியதும் அது உடைப்பெடுக்காமல் பராமரிக்க வேண்டியதும், நீர் விரஜம் ஆகாதபடி வாய்க்கால் வடிவமைப்பு செய்து அதன் மூலமாக விவசாயங்களை பராமரித்துக் கொள்வதும் எங்கள் ஒரு கடமையாக காணப்படுகின்றது. மன்னன் அக்கராயன் மக்களையும் மண்ணையும் நேசித்து கட்டிய குளமாக அக்கராயன் குளம் காணப்படுகின்றது. பதிமூன்றாம் நூற்றாண்டு ஒரு மன்னன் இங்கு வாழ்ந்திருக்கிறான். அந்த மன்னன் மக்களுடைய தேவைகளையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மையமாக கொண்டு இந்த குளத்தை கட்டியிருக்கின்றார். இந்த குளம் அந்த மன்னனுடைய சிந்தனையில் இருந்த ஒரு குளமாக காணப்படுகின்றது. அவ்வாறு அந்த மன்னனின் சிந்தனையிலே இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த குளத்தை பயன்படுத்துகின்ற மக்களாக அனைத்து மக்களும் காணப்படுகின்றார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் விவசாயம் இருக்கிறது. இந்த குளத்தை நம்பி வாழும் மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த குளத்துக்கு அருகாமையிலேயே இருக்கிற கிராமங்கள், பெரும்பான்மையான கிராமங்கள் மீன்பிடி தொழிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் ஒரு மன்னன் இந்த காலத்து வாழ்க்கையை தேவையான எங்களுடைய வாழ்வாதாரமாக இந்த குளத்தை உருவாக்கி இருக்கின்றார். இந்த குளத்தினுடைய வான்கட்டாக இது காணப்படுகின்றது. வான் பாயும் பொழுது முழுமையாக நீர் பாய்ந்து அழகான ஒரு காட்சியாக இந்த காட்சி காணப்படும். இப்பொழுது நீங்கள் இதிலே பார்வையிடுவது வான் பாயும் பொழுது அக்கராயன் குளம் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். அழகான அற்புதமான ஒரு காட்சியாக இது காணப்படும். நீங்கள் பார்வையிட்டதுதான் இந்த அக்கரையான் குளத்தினுடைய வரலாறும் அமைப்புமாக காணப்படுகிறது. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இது போய் சேரும். உங்களுடைய ஆதரவை நான் என்றைக்கும் எதிர்பார்த்து காத்து நிற்கிறேன். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம்.